வணக்கம் வியூவர்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது ஃப்ரீ ஃபயர். ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்துலாம். இன்னைக்கு நம்ம கேம் பிளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். என்ன பேசுறது, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். என்ன ப்ரோ என்ன வருது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதை மறந்துருக்கேன். இப்போ வந்து நம்ம கேமுக்குள்ளே போகணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து எஃப்ஐ எடுத்துருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு இங்கே நம்ம என்ன விளையாடுறோம், ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் கூட ஒரு சிஎஸ் கேம் பிளே போடுறோம். இந்த கேம் பிளேல நான் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு 4 கில் அடிக்க போகிறேன். பாட்டு வந்து நம்ம எஃப்எஃப் நாருட்டோ அனிமேல பேசியிருப்போம். நான் அவர்கிட்ட வந்து சொல்கிறப்போ எனக்கு ஒரு தனி சேனல் இருக்குது, அதான் இது பார்த்துக்கோங்க. நானும் அவரும் ஒரு கேம் பிளே போடுறோம் கண்டிப்பாக. இப்போ என்ன பேசுறது, இப்போ ஹெட்ஷாட் அடிக்கணும் கண்டிப்பாக. கை ஊறுது, வரவே மாட்டேன். ஹெட்ஷாட் ஃபஸ்ட்டு ஹெட்ஷாட் டக்கு டக்கு இன்னொருத்த நாக் ஆகிட்டான். இந்த ஜோனில் போயிட்டான். இவன் மட்டும்தான் வச்சிருவான். ஆத்தாடி தான் இருந்தது. ஆஹா, ரீலோட் பண்ணுற கேஃபில் அடிச்சிட்டானே. ஃபர்ஸ்ட் ரவுண்டை நம்ம தோற்றுருக்கோம். அது காரணம் இந்த முட்டை பையன். சரி பார்த்துப்போம். ஓகே தாம்சன் ஓகே. மாதுரா கேரக்டர் வச்சுருந்தா பரவாயில்ல. மாதுரான்னு ஒரு பேருக்கான மரியாதை இருக்கணும். அந்த பேருக்கு அந்த மாதுரான்னு எடுத்தானா, ஆனால் அதுக்கு ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடணும். ஆனால் இவன் பாருங்க, மேட்சில் பாட்டாட்ட ஆட போகிறான்னு என் மூளை சொல்லுது. பார்த்துருக்கேன் எப்படி ஆடுறான்ட்டு. எஃப்எஃப் நருட்டோ சேனலில் வந்து லைவ் வந்துடும் சண்டே, பார்க்கலாம். என் சேனல்லையும் வரும் லைவு. 2 பேர் ஃப்ரீ ஃபயர் கேம் பிளே போடுவோம், நல்லா ஆடுவோம். 4 கில் சேலஞ்ச் வச்சுருந்தோம். அதில் நான் 1 கில் ஆல்ரெடி அடிச்சிட்டேன். எப்படியாவது அச்சே தேரணும். இந்த கேம் முடியும் போது எவ்வளோ கில் இருக்கான்னு பார்க்கலாம். அட்லீஸ்ட் பார்த்தா ஒரு 6ஆவது இருக்கணும். எங்கடா அட லூசு பையில ஏன்டா ஏறுற? நான் சொன்னேன்னு இந்த மாதுரான்னு பேர் வச்சா அதுக்கேற்ற மாதிரி ஆடணும். இந்த மாதிரி ஏறி போயிட்டு நான் தான்டா கிங்கு, மாதுரா நான் தான் கிங்குன்றான். சாவத்துக்கு ஆக்கி இருக்கான். தலையே போட்டு இவன் வந்து தூவா தாம்சன். நான் 2 கிலோ இப்போதைக்கு வச்சுருக்கேன். ரிப்பர் கிட்ட தான் முக்கியம். ஆனால் கன் எடுக்க முடியல. பரஃபல் எடுத்துக்கிறேன். ஏன்டா வந்து தொலைறேன் மாதுரா. பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்குதுன்னு நினைக்கிறேன். எங்களை ஒருத்தனே காணோம். பாவி, எப்பறம் அவங்க கண்ணுக்குள்ள மாட்டுறாங்க. எங்கடா இருக்கீங்க? ஒருத்தனா கீழே பார்த்து சார் வாங்க சார். ஒன்றும் இல்லை சார், வாங்க அடியெல்லாம் மாட்டேன் வாங்க.
இந்த லாஸ்ட் கில் என் கையிலையாவது முடியட்டுமே ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஐயா ஐயோ ஐயோ வாங்கி வந்துட்டாப்பில்ல. ஹெச்ஆட் ஏறவே மாட்டேங்குது. ஐடி பூச்சா என்ன ஹெச்ஆட் அச்சா என்ன? நம்ம 4 கில் சேலஞ்சு 3 கில் அச்சாச்சு. இந்த சேனலை பார்க்குறவங்க இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க. அது இல்லாமல் இன்னொரு கண்டென்ட்டாக சொல்கிறேன், ஹாசினி டைம்ஸோட சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எங்கள் அக்கா தான் அவளும். என் ஃப்ரெண்டு எப்படி நான் எஃப்எஃப் நருட்டோக்குன்னு அந்த மாதிரி சொன்னேன்னா அதே மாதிரி எங்கள் அக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போயே தெரிஞ்சிருக்கும் ஃபேஸ் யாருன்ட்டு. அங்கே போயிட்டு பார்த்தோன்னே தெரியும் யார் ஃபேஸுன்ட்டு. என் ஃபேஸ் எப்படி இருக்கும், அவள் ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்த்துருங்க. அது இல்லாமல் கொஞ்சம் கருமமாக வீடியோ கூட போட மாட்டான். என்ன பண்ணுறதுனே தெரில. என் சேனலாவது இப்போயாவது வீடியோ போடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு. படிக்கிறதுல கொஞ்சம் மொக்க மார்க்கு பழிப்சாயிட்டுன்னு வேறு சொல்கிறா. அதுவும் அவ்வளோ காலேஜுக்கு போய் நான் தான் இங்கே டிகிரியாக வாங்குவேன்ருக்கா. பார்ப்போம். நான் காலேஜ் இந்த 9th தான் இருக்கா. அவள் காலேஜுக்கு போயிட்டு நான் தாண்டா அங்கே ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குறேன்னு சொல்கிறா. ஓகே, நம்ம பேர் தான் அங்கே வந்திருக்கோம். மாமா குட்டி. மாமா குட்டினா யாருன்னு காமிக்கிறோம். 4 கில் தான் வச்சுருக்கோம். ஆஹா ஆமாம் இல்லை, சேலஞ்சு 4 கில் தான். இந்த சேலஞ்சை முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது சேலஞ்சு நானே சூஸ் பண்ணுறேன். ஒரு 5 கில். MP40. இந்த மேட்சில் MP40 இல்லைன்னு பார்த்தா கீழே காய்ச்சிச்சு. ஓஹோ, செகண்ட் ரவுண்டில் கீழே இருந்தது. அது யாரும் நம்ம புண்ணியமாக எவனும் எடுத்து வச்சுருக்கான். ஆனால் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இந்த நடுவில் ஏன் பேச மாட்டேன்னு கேட்காதீங்க. டைலாக் வர மாட்டேங்குது. எந்த மாதிரி பேசலாம், எப்படி பேசலாம். ஐயோ சூப்பராக பேரஃபாலில் அழகாக ஒரு கில் வச்சிட்டான். இந்த ஐடியில் ஏகே இருக்குது, ஏகே ட்ராகோ. ஆனால் என்ன இந்த ரவுண்டில் அப்படி இல்லை, அந்த ஏகேலாம் இல்லை. இந்த ரவுண்ட் தோற்றுருவோம் கூட. ஒரு மாதிரி இருக்கு போட வேண்டியது. நான் வந்து அந்த எஃப்எஃப் சேனல்லே போய் பாருங்கள். எஃப்எஃப் நருட்டோ சேனல் நான் வந்து அப்புறமா வந்து அவர் கூட ஒரு கொலாப் பண்ணுறேன். நீங்கள் அவர் கூட என் சேனல்லையும் நல்லாயிருக்கும், அவர் சேனல்லையும் நல்லாயிருக்கும். என்னை விட அவர் தான் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணார். பார்த்தா 2 சப்ஸ்கிரைபில் இருக்கார். ஆனால் நான் இப்போ என்ன 1000க்கு போயிட்டேன். அது காரணம் நீங்கள் தான். எனக்கு ஒரு 2K லைக்ஸ் வேணும். இந்த இதில் நான் டார்கெட்டாக வைக்கிறேன். டார்கெட்டில் வந்து நீங்கள் அடிச்சிங்கன்னா அடுத்த வீடியோ வந்துடும் கண்டிப்பாக. எனக்கு என்னமோ என் கூட சொல்லுது இந்த மாதிரா இந்த ரவுண்டு ஏதோ பண்ண போகிறான்ட்டு. பார்க்கலாம். அப்படி இடக்கணுமா வாங்கித்தாங்கடா டே. வாங்கி தரலையோ இந்த மாதிராவை நான் கொல்லாமல் இருக்க மாட்டேன். ரெஸ்ட் அண்ட் பீஸ். கத்தி எடுத்து கொலை பண்ணுறேன் மாதிராவை. நீங்கள் வாங்கி தரலன்னா அவளை தான் கொலை பண்ணுறேன் மாதிராவை. மாதிரான்னு பெரிய பேரை வச்சுட்டு குட்டியாக ஏதோ குட்டி சாத்தமாக நிற்கிறான் மாதிராக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது. பெருமையாக இருக்குன்ட்டு என்னையே அடிச்சிட்டானுங்க. இப்போ வெறியாயிடுச்சு. மூளையில் முட்டை போட வேண்டியதான். ஆஹா சூப்பர், அவனே முட்டை தூக்கி போட்டான். நல்ல முட்டை. என்னை சாவடிக்கிறதுக்கே எனக்கு போட்டுருக்கான். நான் சொல்லியிருந்தேன் மாதிரா ஏதோ சம்பவ சிறப்பு பண்ண போகிறான்ட்டு. கடைசியாக மாதிரா தான் இருக்கு. பார்க்கலாம். சூப்பரா. மேலே ஒருத்தர் இருக்கான்னு கூட பார்க்காம நிற்கிறான் பாருங்க. இப்போ ஹெட்ஷாட் வாங்கி அவர் சாவ போகிறாரு பாருங்க. சொன்னேன்னா தேவையில்லாத வேறு அவருக்கு. ஏன் தான் இவங்ககிட்ட மாட்டினோமேன்னு இருக்கும் அவனுக்கு. லாஸ்ட் ரவுண்டாக போயிடுச்சு. நம்ம எப்படியாவது இந்த ரவுண்டு ஜெயிச்சே ஆகணும். MP5 ஸ்கார் எடுத்துறாங்க. இல்லை M14 எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் ஸ்காரே இருக்கும். எப்படியாவது இந்த ரவுண்ட் அது வாங்கி கொடுத்துருங்கடா. வாங்கி கொடுத்துட்டா புனிமையாக போயிடும். உங்களுக்கு பேரியாக தான் போகும்.
மேட்ச் இப்போ அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், நம்ம பக்கம் தான் இருக்குது. போய்டு அவன் இதே முட்டை போட வேண்டியதான். எங்கடா ஒருத்தனே காணும். 2 பேர் இருக்கு. நான் அப்போ தானே யாருமே அவ்வளோவா இருக்கிறாங்க தெரியாது. தோதாகிறானுங்களா? ஸ்காரை ஸ்விட்ச் பண்ணுறான். ஸ்விட்ச் பண்ணும் போது தான் இந்த மாதிரி எனிமிலாம் இருப்பாங்க. ஓடு 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 ஓடு. இன்னும் லாஸ்ட் ஒருத்தனை நான் நான் ஏன் ஓடணும்? போய் அடிப்போம். ஏன்னா ஒருத்தனே காணும். எங்கடா ஒழிஞ்சிட்டு இருக்கிறான்? ஒழிஞ்சு பூச்சி விளையாடுறான் பாருங்க. இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், தான் இருக்கிறான். சரியான ஓசி. சூப்பர் ப்ரோ. நம்ம தான் ஓசி எடுக்கணும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் லைக்லாம் போட்டுருங்க. மறக்காமல் அடுத்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோக்கு 2K லைக்ஸ் அதை பண்ணி விட்ருங்க. தேங்க்ஸ் ஃபார் வீடியோ. பாய் கைஸ். பாய். நீங்கள் எத்தனை வருஷம் ஓல்டுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.